காந்திமதியின் பிறந்த நாளில் அமோகலமாக செஞ்சார் கதிர். பாட்டி ஆசைப்பட்ட மாதிரி 2 ஃபோட்டோ ஆல்பம் கொடுத்து இன்ப அதிர்ச்சி கொடுத்தாரு. இதனால் கடுப்பாகும் சக்திவேல் பாண்டியன் குடும்பத்தோட காந்திமதி இருப்பது போன்ற ஃபோட்டோ ஆல்பம் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு மகன்கிட்ட சொல்லுதாங்க. இதை எடுத்து யாரும் கவனிக்காத நேரத்தில் அதை எடுக்க பார்க்காரு குமார். அப்போது சரவணன் கரெக்டாக என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்க, பத்திரமா எடுத்து வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சமாளிக்காரு குமார். நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், பேசாமல் போயிரு அப்படின்னு சொல்லி விரட்டி விடுதாரு. சொந்தக்காரங்களுடன் பிஸியாக பேசிக்கிட்டு இருக்கும் நிலையில கோமதியுடன் தனியாக போய் பேசுதாங்க காந்திமதி. 2 பேரும் மிகுந்த சந்தோஷத்துல இருப்பதாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதற்கு பிறகு விருந்துக்கு நேரமாச்சு, எல்லாரும் சாப்பிட போகலாம் அப்படின்னு முத்துவேல் கூப்பிடுதாரு. அப்போது சக்தி நம்ம சொந்தக்காரங்க மட்டும் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. பாண்டியன் குடும்பத்துக்கு கேட்பது போன்று சொல்றாரு சக்திவேலு. அங்கே போய் பார்க்கும்போது சாப்பாடு இன்னும் வராமல் இருக்கு. குமார்கிட்ட எங்கடா சாப்பாடு இன்னும் இல்லையே அப்படின்னு கேட்க, அவனும் குழப்பத்தில் முடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போது சாப்பாடு வண்டியில் வரும்போது நிம்மதியாக இருக்காரு. அதை இறக்கி வச்சு பார்க்கும்போது புளி சாதமும் தயிர் சாதமும் இருக்கு. அதை பார்த்து சாக்காவும் சக்திவேலு கரிசோறு எங்கடா அப்படின்னு கேட்க, அப்போது அங்கே வரும் பாண்டியன் குடும்பம் சொன்ன நேரத்துக்கு வந்துட்டீங்கன்னு டிரைவர்கிட்ட சொல்லுதாங்க. உடனே முத்துவேலும் சக்திவேலும் இருவரும் குமாரை முறைச்சி பார்க்காங்க. குமார்கிட்ட சமையக்காருக்கு ஃபோன் பண்ணி என்ன ஆச்சுன்னு கேளு அப்படின்னு சொல்லுதாங்க. குமாரும் ஃபோன் பண்ணி அண்ணன் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, அவரோ இன்னைக்கு நான் சாப்பாடு செய்ய முடியாதுன்னு நான் சொல்லி வேற ஒரு நம்பர் தந்தனே அப்படின்னு சொல்லி சொல்லுதாங்க. அதுதான் குமாருக்கு கிட்ட பேச மறந்து விட்டது ஞாபகம் வருது. இந்த விஷயத்தை கேட்டு முத்துவேலும் எல்லாருன்னு ஒரு அடியை விடுதாரு. எல்லாரும் முன்னாடியும் இப்படி என்ன அசிங்கப்படுத்திட்டிய அப்படின்னு கோவப்படுதாரு. சக்தியும் அடிங்கன அந்த பரதேசி பையில அப்படின்னு ஆத்திரப்படுதாரு. அப்போது சொந்தக்காரங்க அனைவரும் திட்டிட்டு அங்கிருந்து கிளம்ப ரெடி ஆயிருந்தாங்க. கதிர் இடையில புகுந்து பாட்டி பிறந்த நாளுக்கு ஏன் அப்பா அன்னதானம் ரெடி பண்ணி இருக்காரு, யாரும் சாப்பிடாம போக வேண்டாம் வாங்க அப்படின்னு கூப்பிடுதாங்க. அதை தொடர்ந்து பாண்டியனும் அனைவரும் சாப்பிட கூப்பிடுதாங்க. எங்கள் சொந்தக்காரங்க எதுக்காக நீங்கள் போடுற சாப்பாட்டை சாப்பிடணும் அப்படின்னு கேட்காங்க. அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உடனே கோமதி இடையில புகுந்து அவங்க உனக்கு மட்டும் சொந்தக்காரங்க கிடையாது அப்படின்னு சொல்லி அனைவரும் சாப்பிட கூப்பிடுதாங்க. அதை தொடர்ந்து எல்லாரும் பாண்டியன் விருந்தில் சாப்பிட ஆரம்பிக்காங்க. கோமதி அம்மா காந்திமதியும் கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு வைக்காங்க. இதையெல்லாம் பார்த்த முத்துவேலும் சக்திவேலும் கோவப்படுதாங்க. அப்போது பாண்டியன் கோவிலில் அன்னதானம் நினைச்சு எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களையும் கூப்பிடுதாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் வீராப்பா அங்கிருந்து கிளம்பி போயிருந்தாங்க. இனி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.